Hey guys, welcome back. ஸோ இன்றைக்கி நம்ம எஃப்ஐஐடிஐ டேட்டாலேருந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ ஆல்மோஸ்ட் 2200 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. சேம் டைம் டிஐஐ வந்து 1047 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கும்போது செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி ஏறும்போது பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வரும் தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸில் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் மார்க்கெட் இறங்கும்போது செல் பண்ணியிருக்கிறாங்க. சேம் டைம் டிஐஐ இறங்கும்போது வாங்கியிருக்கிறாங்க. இது எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேட்டஸ் ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டாகவே தான் இருக்குது. எல்லாமே ரெட். நாஸ்டாக்கு, யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் ஆல்மோஸ்ட் 747 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. நாஸ்டாக் வந்து 220 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்கிறாப்புல. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா 83 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி க்ளோஸ் பண்ணதை விட அதாவது இன்றைக்கி 15,752 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து ஃபர்தராக கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ இது நாளைக்கு மார்னிங் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 8:45 போல் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்துங்க. ஸோ எக்ஸாக்டாக அதை சுற்றி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் ஓப்பனாக இருந்துச்சு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள், 15,747. ஸோ அந்த இடத்துக்கிட்ட தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ நிஃப்டியும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15,923 இது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், 15,700 வரைக்கும் போயிருக்குது. ஸோ இது ஒரு லைக் நான் லாஸ்ட்டு ஃப்ரைடே ஒரு தேர்ஸ்டே என்னோட இந்த ஃபால் அதாவது 12th இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த டெல்டா வேரியண்ட் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து மார்க்கெட் சைட்வேல போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா 15,573 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 15,630. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த 2 லைனுக்குள்ளே தான் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சிங்கிள் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்திங்க அப்படின்னா மேலே ஆப்சைட் 15,961. ஸோ கீழே 15,570 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை சுற்றியே தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் செகண்ட் வேவ் முடிஞ்சிடுச்சு, பட் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த வீக் படி பார்த்தோம் அப்படின்னா 22ஆம் தேதி எக்ஸ்பைரி பார்த்திங்க அப்படின்னா 15,800 அவ்வளோ கால் ஆப்ஷன் பில்டப் பண்ணியிருக்காங்க. இது புட் சைடு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. 15,500, 15,600, 15,700 இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி 15,800 பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ நம்மளோட 5 minutes கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் நம்ம பார்க்குறதுக்கு ஜாஸ்தி எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம கொடுத்த லெவலுக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன லெவலுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் என்னோடய கீ லெவல்ஸ்லாம் வந்து கரெக்டாக மீட் ஆகி அந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் ஆகிருக்குது, அது ஒரு ரெசிஸ்டண்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய கீ லெவல்ஸாக பார்க்குறது என்ன அப்படின்னா 15,762 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். அதே மாதிரி 15,725 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் 15,694, 15,661 அண்ட் 15,609 இதை என்னோடய டார்கெட்டாக வச்சுருவேன். ஸோ இந்த ப்ளூ லைன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பயங்கரமான சப்போர்ட்டில் முன்னாடி ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் இந்த இடத்துல தான் பயங்கரமான ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாப்ப. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ப்ளூ லைன் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ளூ லைனில் டச் ஆச்சுது அப்படின்னா ஸோ இதில் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி இப்படி சைட்வேஸில் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பியரிஷ் மாதிரி இருக்கிறதுனால ஸோ கால் ஆப்ஷனை மேக்ஸிமம் நான் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்குவேன். பார்த்திங்கன்னா சப்போஸ் மேலே போகுது அப்படின்னாலும் நாம்
இந்த கீ லெவல்ஸை டச் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த இடத்துலேருந்து நான் புட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இது நிஃப்டியோடது. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா தர லோக்கலாக தான் பண்ணிகிட்ருக்காப்புல பேங்க் நிஃப்டி. பட் நிஃப்டி அளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது நெகட்டிவாக இல்லை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதிகமான புட் ஆப்ஷன் 36,000 இருக்குது. கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது 35,000. ஸோ 35 இப்போ ஸ்பாட் ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா 35,000. ஸோ 35,000 சுற்றி இது சுற்றிய மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு லைன் வரைஞ்சிருந்தேன். ஸோ இது பக்கத்தில் வரும்போது ஒரு பெரிய அப் சைடு இல்லைன்னா டவுன் சைடு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த லைனை க்ராஸ் பண்ணி மேலே ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்னோடய அசம்ஷன்ஸ் எதிர் கீழே ஒரு பெரிய டவுன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 35,000 பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. 34,971. ஸோ இன்றைக்கி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 685 பாயிண்ட்ஸ் வந்து 685 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட 5 மினிட்ஸ் கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ கீ லெவல்ஸ் நம்ம நேற்று மார்க் பண்ண கீ லெவல்ஸ் வந்து எதுவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி ட்ரேட் ஆனதை பொறுத்து கீ லெவல்ஸ் நான் மெயின்டைன் பண்ணுறது 35,267 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். இது வந்து 35,445 35,600 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மேலே போக பட்சத்தில். ஸோ எப்போ வேணாலும் மேலேருந்து கீழே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் 35,092 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 35,965. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து திரும்ப ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்குச்சுது அப்படின்னாலுமே 35,000க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதர் சைடு வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் வராத வரைக்கும் நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஒரு 4-5 டேஸ் வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் வச்சுருந்த ஒரு ஸ்டாக், எஸ்பிஐ லைஃப் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி எடுத்திருந்தேன். ஸோ 5 டேஸ்க்கு முன்னாடி எடுத்திருந்த ஸ்டாக்கு இந்த இடத்துல இங்கே இருக்கும்போது எடுத்திருந்தேன். ஸோ இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமான டவுனில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1020 வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 1 2 3 4 இடையில ஒரு சாட்டர்டே சண்டே 5 6 ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஹோல்ட் பண்ணி ஸோ இன்றைக்கி தான் இதை க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் நேற்றே வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸோ இந்த புட் ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன், இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், மைனஸில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ஜாஸ்தி ப்ளஸ் பண்ணல, நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மொத்தம் 3 லாட் வாங்கியிருந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 4,000 சம்திங் தான் ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ அதோடய நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஸோ எஸ்பிஐ ஒரு இது கிடச்சிது. அதுமாதிரி நேற்று நான் ஒரு கால்ஸ் கொடுத்துருந்தேன். நேற்று ஒரு கால்ஸ் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அப்போலோவில் 3,800 கால் ஆப்ஷனும் 3,900 கால் ஆப்ஷனும் பை பண்ண சொல்லியிருந்தேன். 3,800 கால் ஆப்ஷன் ஒரு 70 ரூபீஸ்க்கும் 3,900 கால் ஆப்ஷன் ஒரு 35 ரூபீஸ்க்கும் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ஒரு நல்ல ரேலி. ஸோ இன்றைக்கி மட்டுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 104 ரூபீஸ் ப்ளஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இது இன்றைக்கி டாப் பார்த்திங்கன்னா 3,917 வரைக்கும் போச்சுது. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல். ஸோ நான் என்னோடய அப்போலோ இது நேற்று எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் என்னோடது க்ளோஸ் பண்ணேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு இது வந்து டபுள் த மணி தான் கிடச்சிது. 3 லாட்ஸ் பிளாக் பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு லாட்லேயும் வந்து என்ன சொல்கிறது 3,800 எனக்கு ஒரு 12,000 ரூபீஸ் கிடச்சிது. அண்ட் 3,900 கால் ஆப்ஷனில் வந்து ஒரு 9,000 ரூபீஸ் கிட்ட கிடச்சிது. அண்ட் இன்றைக்கி இன்ட்ராடேயில் பண்ணது வந்து ஒரு எஸ்ஆர்எஃப் ஸ்டாக் எடுத்திருந்தேன். ஸோ அது எந்த டைமில் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு நல்ல ஹைக் கொடுத்துருந்தாங்க, என்ன சொல்கிறது. ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து ஒரு சைட் வேஸில் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வரும்போது ஒரு நல்ல ஹைப் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ வாஸ்
எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுலேருந்து ஒரு நல்ல மூவ் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஒரு 7,800 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 4,500 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ இது இன்றைக்கோடது. ஸோ நாளைக்கு நான் ஃபோக்கஸில் வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜி. ஸோ ஹெச்சிஎல் டெக்னாலஜி இன்றைக்கி அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. அண்ட் நார்மலாக ரிசல்ட் நல்லா வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு இமீடியட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ யார் அந்த ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லோரும் க்ளோஸ் பண்ணுவாங்க. எதர் லாங் போயிருந்தாங்க அப்படின்னா அதையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு 2 ரெட் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 1047 1000 போய் முடிஞ்சிருக்குது. ஸோ இது ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸ் ரிசல்ட் நல்லபடியாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது நான் இன்னும் பொசிஷன் எதுவும் எடுக்கலை ஆக்சுவலாக. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது அண்ட் இதுவும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதில் எதர் ஹெச்எல் டெக்னாலஜியில் என்ட்ரு ஆகுவேன். நாளைக்கு சப்போஸ் என்ட்ரு ஆகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணுவேன். ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அண்ட் ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் இன்னும் மைனஸில் தான் இருக்குது. ஸோ ஹெவியாக மைனஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஒரு 8:45 போல் மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டைரெக்ஷனை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட். பாய், see you tomorrow.